ஹாய் விவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம இந்திராணியை பார்க்குறதுக்காக அவங்க அத்தை வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்திராணியோட பாட்டி வராங்க. அப்போ எல்லாருக்கிட்டேயும் அறிமுகமாக வராங்க. அப்போ நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ரித்திகா ரொம்பவே ஒரு மாதிரி பாட்டிக்கிட்ட பேசுறதுனால பாட்டி சொல்கிறாங்க செல்வநாயகி கிட்ட, என்ன செல்வநாயகி உன் மருமகளை கொஞ்சம் அடக்கி இருக்க சொல்லு, வாய் கொஞ்சம் துடுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம செல்வநாயகி சொல்கிறாங்க, சரிங்க சின்னம்மா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ரித்திகா கிட்ட செய்கையில் சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு, எதுக்காக வாய் ஆடிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக இரு, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஐலி சிவா நிற்கும் போது ஐலியை பார்த்து கேட்குறாங்க பாட்டி, இந்த மாதிரி உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பாட்டி சொல்கிறாங்க, நீ ஏன் உனக்கு தாலி கட்டிக்கிட்டியே, நீ தானே அது அப்படின்னு சொல்கிற போது பாட்டிக்கிட்ட ஐலி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமாளிச்சிடறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இந்திராணிக்குமே ஒரு டவுட் இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேருமே நிஜமான கணவன் மனைவியான்றது நம்ம இந்திராணிக்கு மறுபடியும் டவுட் வந்துடுது. இந்த பக்கம் இதை கேட்டுட்டு ரித்திகா சும்மா இருப்பாங்களா? ரித்திகா இதை கேட்டுட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இது ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி கிட்ட போய் சொல்கிறாங்க. அத்தை பார்த்தீங்களா, இந்த பாட்டியே சொல்கிறாங்க இவங்க உண்மையான கணவன் மனைவி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஐலி எதோ சொல்லி சமாளிக்கிறா. இதை நம்ம உண்மையாக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ரித்திகா சொல்கிற அப்படின்னும் போது, அந்த ஐலியோட தாலியை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ கட் பண்ணி விட்டால் அதை கழிந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாட்டியை அதை திருப்பியும் கட்டுறதுக்காக அவங்கள ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் தயங்கிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கள கண்டுபிடிச்சிடலாம்ல உண்மையான கணவன் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ரித்திகா, சூப்பரான யோசனை, உனக்கு மட்டும் எப்படி தான் இப்படிலாம் தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயகி ரித்திகா கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நைட்டு ஐலி தூங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு சிசர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தாலியை கட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ ஐலிக்கு தெரியாதுன்னு இருக்கிறதுனால ஐலியும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரித்திகாவும் நம்ம செல்வநாயகியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இனிமேல் இந்த ஐலி எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பிரளயமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஐலி எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வராங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. அப்போ நம்ம ஐலி பொட்டு வைக்கிறதுக்காக அந்த தாலி எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாலி அருந்து நம்ம பாட்டியும் பார்த்துறாங்க, ஐலியும் பார்த்துறாங்க. அப்போ ஐலி சொல்கிறாங்க, என்னோட தாலி கலந்துருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாட்டி சரி பதட்டப்படாத, இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள் தான், இப்போ என்ன தாலி தானே கலந்துருச்சு, நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தாலியை மறுபடியும் சிவாவை கட்ட சொல்லிடலாம், நீ ஏன் பயப்படுறதெல்லாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே தெம்பா பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஐலிக்கு இது பொய்யான கல்யாணன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சிவாவும் ஐலியும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால ஐலிக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம சிவா மனசில் ரொம்பவே திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுதான் கிடைச்ச சான்ஸ், இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, ஐலியை மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், முன்னிலே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் ஐலி பார்க்க சிவாவும் நம்ம ஐலி கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சிவா எத்தனையோ வாட்டி நம்ம ஐலி கிட்ட அவங்களோட லவ்வை சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த டைமில் நம்ம ஐலி அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இதனால் சிவா ரொம்ப நாளாகவே ரொம்ப ஐலியை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்திராணியும் சொல்கிறாங்க, ஆமாம் இதுவும் நல்ல நாள் தான், அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆகுங்க, இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்ம ஐலி சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாகவும் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஐலியும் இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, சரி ஓகே நம்மளுக்கு ஏற்ற ஆள் தான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஐலியும் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம். திருமணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்களுக்காக ஒரு போட்டி வைக்க போகிறேன், அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த இதில் வேல்யூவான ஒரு 12 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ரித்திகா சும்மா இருப்பாங்களா, வாயை பொழந்து பார்க்குறாங்க. 12 லட்ச ரூபாவா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தான் இதில் ஜெயிக்கணும், இந்த ஐலி ஜெயிக்கவே கூடாதுன்னு வழக்கம் போல் நம்ம ரித்திகா மனசில் ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ பாட்டி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போ முதல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐலி சிவாவை நம்ம ரித்திகாவை நம்ம கபிலனை நிற்க வச்சுட்டு சொல்கிறாங்க,
நீங்கள் 2 பேருமே 2 ஜோடியுமே உங்களோட புருஷன் கையை பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க போயிட்டு நம்ம ஆயிலியும் சிவாவும் புருஷன் கையினை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் போய் உட்கார சொல்கிறாங்க. அப்போ நிறைய சாப்பாடை நல்லா பரிமாறிட்டு இதை 2 பேருமே கை பிடிச்சிக்கணும், ஆனால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இவங்க ஃபஸ்ட்டு நம்மளை போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா அந்த பந்தியை கண்டதும் என்ன பண்ணுறாங்கன்னா கடன்னு அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. இதை பார்த்த கபிலன், என்னடா இது இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா, என்னன்னே கரெக்டாக தெரியாமல் இந்த மாதிரி முந்திக்கிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காளேன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆயிலியும் சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே சாமர்த்தியமாக என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே கையை பிடிச்சிக்கிறதுனால நம்ம சிவாவில் மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்போ அயலியால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அயலுக்கு ஊட்டி விடுவோம் சொல்லிட்டு நம்ம சிவா அந்த இடத்துல ரொம்பவே புத்திசாலித்தனமாக யோசிச்சு நம்ம அயலியும் சாப்பிடணும், நாமளும் சாப்பிடணும், அப்போ நம்மளோட கையை வச்சு தான் இதை பண்ண முடியும்ட்டு நம்ம அயலிக்கு ஊட்டி விடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சிவா செய்த காரியத்தினால எல்லாருமே சூப்பராக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நான் இதை தான்ப்பா எதிர்பார்த்தேன், சூப்பராக புத்திசாலித்தனமாக நீ செயல்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவையும் ஆயிலையும் பாராட்டுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து இது கொடுங்க, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா மறுபடியும் முந்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்போ தான் நம்ம சொல்கிறாங்க அயலிக்கிட்டேயும் நம்ம ரித்திகா கிட்டேயும் நீங்கள் 2 பேருமே வெளியில் போயிட்டு நின்று அருந்ததியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருந்ததி சரியாக தெரியாதனால நடுவில் நின்று பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம பாட்டியோட ட்விஸ்ட் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். பாட்டி இந்த ட்விஸ்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு லாரியை ஃபாஸ்ட்டாக வர சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே அருந்ததியை பார்க்குறதுக்காக 2 ஜோடியுமே நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துல அந்த வேகமாக அந்த லாரி வரத்தை நம்ம சிவா பார்த்துடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கபிலனை விட்டு நம்ம உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு கடன்னு ஓடிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சிவா சாமர்த்தியமாக நம்ம ஐலியை பிடிச்சிக்கிட்டு அதே இடத்துல நின்றுறாங்க காப்பாற்றுற மாதிரி. அப்போ தான் அந்த லாரியும் அப்படியே நின்றுடுது. ஏன்னா நம்ம பாட்டி சொன்னதுனால தானே அந்த லாரி நிற்கிது. அப்போ இது எல்லாமே பாட்டியோட ஏற்பாடு தான். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, சூப்பர், இதுலேயும் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, உன்னோட உயிரையும் நீ பார்க்காம உன்னோட பொண்டாட்டி உயிரியை காப்பாற்றணும்னு நினச்ச பற்றியா, இங்கே தான் நீ நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ ரித்திகாவை பார்த்து சொல்கிறாங்க, பாத்தியா கபிலா, உன் பொண்டாட்டி என்ன பண்ணா, உன் உயிர் போனாலும் பரவாயில்லன்ட்டு அவள் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாப்பாரு. இப்படிப்பட்ட பொண்ணு இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ரித்திகாவை அந்த இடத்துல திட்டுறாங்கன்னே சொல்லலாம். ரித்திகாவும் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அந்த இடத்துல வழக்கம் போல் நம்ம ஐலி மலர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ரித்திகா செல்வநாயகியை பார்க்குறாங்க. பார்த்தீங்களாத்த, இவ எல்லாத்துலேயும் என்னை விட்டு மிந்திக்கிட்டே போகிறா, எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அத்தா. எனக்கு இந்த ஐலி தான் எப்போ பார்த்தாலும் தொல்லையாக இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கபிலனும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி அவங்கள ரொம்பவே புகழ்ந்துக்கிட்டு இந்த பரிசு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசையை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்த ரித்திகா ரொம்பவே கோவப்பட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம சிவாவும் ஐலியும் நம்ம ரித்திகாவோட முகத்தில் கரியை பூசிட்டு அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.